நம்ம அக்கா வீட்டுக்கு சாப்பிட போகிறோம். வீடியோ மதுரண்ணா மாஸ்க்லாம் போட்டு ஏதோ பொண்ணு திருடுற போற மாதிரி வந்து போனதும் ஸ்ப்ரைட் கொடுத்தாங்க. ஸ்ப்ரைட் குடிச்சிட்டு ரொம்ப வயிறு பசி, காலையிலே சரி சாப்பிடல. அப்புறம் ஸ்ப்ரைட் கொஞ்சம் குடிச்சிட்டு பிரியாணி போட்டாங்க. பிரியாணி வந்து கர்நாடகா ஸ்டைல் பிரியாணி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு 2 இயர்ஸாக இருக்கும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கேயும் வெளியவே போனதில்லை. கொஞ்சம் நல்லா பேசி சிரிச்சுட்டு சாப்பிட்டு ரொம்ப ஒரு ஃபன்னியாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ட்ரிப்பு ஒரு ஹோட்டல் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக ஒரு வீட்டில் எல்லாம் ஃபீல் ஃப்ரீயாக நல்லா பேசி ஜாலியாக இருந்தோம். அப்புறம் இந்த சென்டிமெண்ட் என்னன்னு பாருங்கள். எப்போது இந்த கர்நாடகாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் இருந்து சாப்பிட்டாலும் அந்த வெத்தலை பாக்கு போட்டு அது ரெட்டு, அந்த நாக்கில் ரெட்டு கொஞ்சம் கலராக இருந்தால் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இன்னொன்று அங்கே அக்ஷன குங்குமம்னு சொல்லுவாங்க. யாரே வீட்டுக்கு வந்தாலும் வளையல் கொடுக்கறது, அக்ஷன குங்குமம் கன்னத்தில் வச்சு விடுறதுலாம் ரொம்ப ஸ்பெஷல் இந்த கர்நாடகா சைடில். நானும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இது யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து அப்புறம் மாற்றி யாருது ரெட்டுன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். இந்த வெத்தலை பாக்கு போட்டது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன, அவ்வளோதான். எங்கள் அம்மா போட்டாலே திட்டுவார் எங்கள் அப்பா. போட்டு எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்றது நல்லது தான். அப்புறம் ரொம்ப நல்லா பேசி சிரிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ரொம்ப நல்லா பேசி சிரிச்சுட்டு எல்லாருக்கும் வளையல் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வாங்கி வச்சுட்டு எல்லோரும் போட்டுக்கிட்டோம்.